வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் செகண்ட் மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சன்ரைஸ் ஹைதராபாத்தும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 23 மார்ச் 3:30 PM. ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத் தான் ப்ளே பண்ணுறாங்க. எஸ்ஆர்ஹெச் டீமோட ஹோம் கிரவுண்டு தான். ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீம் நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்டிங் அட்டாக் தான் லாஸ்ட் சீசனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சீசன்லேயும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்களோட ஹோம் மேட்சஸில் ப்ளே பண்ணுறதுனால ஒரு வின்னிங் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே நம்மளும் ஃபேண்டசியில் வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபேவர் தான் போவோம். பட் இந்த 74 நடக்கக்கூடிய ஐபிஎல் சீசனில் கண்டிப்பாக வந்து ஒரு 15 மேட்ச் மினிமம் 15 மேட்ச் ஆகுது நம்ம நினைக்கிறத விட மாற்றி நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது ஓரளவுக்கு நீட்டெல்லாம் மேக் பண்ணுங்கள். ரொம்ப ஒரேடியாக ஒன் சைடாக போயிடாதீங்க ஒரு டீம் பக்கம். எப்போவுமே எந்த டீம் மேக் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள். ஸோ D11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து நல்ல பிரேக்கப் 100% வின்னிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க டே கேமில். ஸோ 2 மேட்ச் என்னைக்கு ப்ளே பண்ணுறாங்களோ அன்றைக்கெல்லாம் ட்ரீம் லெவலில் பிரேக்கப் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரைஸ் செக் பண்ணிங்க. இன்னும் கான்டெஸ்ட் ஓப்பன் ஆகலை. பார்த்துட்டு மல்டிபிள் டீம் மேக் பண்ணுறவங்க சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட்டு. ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரீம்லோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஸோ டே கேம்ங்கிறதுனால கண்டிப்பாக என்னோட அசம்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 180+ ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரேடியாக மேட்ச் வந்து ஒரு டீம் வந்து ஒரே ஃபோர்ஸாக போகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ கண்டிப்பாக அப்ஸ் டவுன் இருக்க தான் செய்யும். ஒரு மினிமம் ஒரு 6 ஓவர் 8 ஓவர் 10 ஓவர் அந்த மாதிரி மேட்ச் வந்து 2 டீம் சைடும் மாறி மாறி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக 11 என்ன வருது அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்தோம்னா தான் நம்ம எந்த டீம் வின் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு டெலகிராமில் ஆன் டைமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ 190 கொடுத்துருக்காங்க ட்ரீம் லெவனில். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 78 மேட்ச் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 36 வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் வந்து 42 எடுத்திருக்காங்க. பட் இந்த கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டீமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அந்த டீம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்க தான் பார்ப்பாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் டாஸ் வின் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் தான் ட்ரை பண்ணுவாங்க டே கேம்ங்கிறதுனால. ஸோ அதனால் வேண்டி கண்டிப்பாக டீம் மேக் பண்ணும்போது கொஞ்சம் பேட்டிங் ஃபேவராக போகிறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண 9 மேட்ச்சில் 5 மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த வெனியூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் ப்ளே பண்ண மேட்ச்சோட அப்டேட் கொடுத்துருக்கேன். மேபி இந்த பேட்டர்னில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ராஜஸ்தான் ராயல் வந்து 200 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு 190 180 அந்த ரேஞ்சில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸ். அதே எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பண்ணால் அதே மாதிரி 180+ ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரே பிளேயர் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். கண்டிப்பாக ஒரு 2 பிளேயர் 3 பிளேயர் அந்த மாதிரி பேட்டிங் மிக்சிங்காக தான் ஸ்கோர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பவர் பிளேயில் விக்கெட்டை வந்து குவாலிட்டியான பவுல் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு விக்கெட்டுங்க கிடைக்கும். இல்லைன்னா நல்ல ஹிட்டர் இருக்காங்க. மேபி கேட்ச் அந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் வந்து நல்லா ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது, பர்டிகுலராக இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா அபிஷேக் சர்மா நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ நல்ல ஒரு நம்பர்ஸும் வச்சுருக்காரு. ஸோ இந்த டீமில் பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிளேயர்னால் சொல்லலாம். ஸோ ஃபேண்டசியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை பிக்கு. ஸோ அடுத்து ஹென்ரி கிளாசனு, நிதிஷ்குமார் ரெட்டி, ரியான் பராக், சஞ்சு சாம்சன், டிராவிஸ் ஹெட். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸும் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனை வந்து உள்ளே என்ட்ரி ஆகிருக்காரு. ஸோ என்ன பொசிஷனில் கொடுக்குறாங்க பேட்டிங் லைனப்புங்கிறத ஆன் டைமில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடம்ஸ் ஜம்பா உள்ளே வந்திருக்காரு பவுலர்ஸில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேட் கமின்ஸு, முகமது ஷமி, ஜெயதேவ் உன்கட்டு, ராகுல் சகர், சந்தீப் சர்மா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பவுலிங்கில் வந்து நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் பிளேயர்ஸை பார்க்கும்போது நல்லாவே ஃபெமிலியராக தான் இருக்கும். பட் பேட்டிங் ட்ராக்கும்போது அந்த ஒரு விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸ்லாம் வெளியில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபேண்டசியில் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ பிளேயர்ஸை பொறுத்தவரை டீம் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹென்ரி கிளாசன் ஒரு 50 வச்சுருக்கார் ஹையஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷானு, நிதிஷ்குமார் ரெட்டி, டிராவிஸ் ஹெட்டு, நிதிஷ் ராணா, சஞ்சு சாம்சன். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெஸ்வால், ஹர்ஷர் பட்டேல், முகமது ஷமி, பேட் கமின்ஸு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க எகென்ஸ்ட் டீம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஹை பிக் தான். ஃபேண்டசியில் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் சூஸ் பண்ணுறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். மேபி ஆன் டைமில் ஏதாவது லெஸ் பிக் பிளேயர் உள்ளே வந்தாங்கன்னா, இம்பேக்ட் பிளேயர் அந்த மாதிரி வந்தாங்க நல்ல பிளேயரு எடுத்துக்குங்க உங்கள் டீமில். கண்டிப்பாக நல்ல வின்னிங்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பாசிபிளோட தான் வந்திருக்கேன். ஏதாவது ஸ்லைட்லி ஒரு 1 or 2 சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயருமே மெயினான பிளேயர் தான். ஸோ இடத்துல டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி. கண்டிப்பாக உங்களோட டீமில் வந்து இந்த 3 பிளேயருமே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் டிராவிஸ் ஹெட்டு வந்து எங்கே நீங்கள் ட்ராப் பண்ணலாம்
இல்லை மிக்ஸ் பண்ணலாமா, கொஞ்சம் ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறத ஆன் டைமில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நான் என்ன பிளேயர்ஸோட பேட்டில் வந்து செக் பண்ணலை, செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஹை பிக் வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ டிராவிஸ் ஹெட்டை பொறுத்தவரைக்கும் நல்லா நம்பர்ஸும் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டால் ஒரு 46 இருக்குது ஆவரேஜ். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஃபேண்டசியில் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் அப்டேட் ஆனதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குயிக்காக ஸ்கோர் பண்ணும்போது நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வெனியூ பொறுத்த வரைக்கும் 48 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஷூராக நீங்கள் வந்து உங்கள் டீமில் வந்து டிராவிஸ் ஹெட்டை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு, கண்டிப்பாக வந்து விக்கெட் மல்டிபிள் எடுக்க சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். ஸோ இந்த இடத்துல ஹெட் விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட்னு பார்த்தா ஒரு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 27 தான் வெனியூவில் கொடுத்துருக்கேன் இவருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் வந்து அந்த ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா மேபி அந்த 3 ஓவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மேபி வந்து டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டீமில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இஷான் கிஷன் வந்து எந்த டவுனில் உள்ளே வராரு அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ மேபி லெஃப்ட் ரைட்டு பேட்டில்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கிளியரான அப்டேட் உங்களுக்கு ஆன் டைமில் கொடுக்குறேன். நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஷூராக எடுத்துக்கலாம் நீங்கள். பட் கேப்டன் வைஸுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான ஆப்ஷனாக தான் எனக்கு தோணுது. பட் ஒரு பிளேயராக நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 81 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கெட் இல்லை இருக்குது. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஷூராக நீங்கள் ஒரு பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். மேபி ரிஸ்கியாக மேக் பண்ணுறவங்க ஸ்லைட்லி 50-50 ஆப்ஷனில் ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 5 டீமில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 டீமில் ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிக் பண்ணும்போது ஸ்லைட்லி விட்டு கூட ஒரு 5 டீமில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ட்ரி கிளாஸ் வந்து நீங்கள் ஷூராக எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஹிட்டரு, கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ அதில் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 435 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. நல்ல ஒரு ஆவரேஜ், நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர் தான். ஸோ இவரை பற்றி ஒன்றுமே சொல்லணும்னு இல்லை, நல்ல ஒரு கேப்டன்சியும் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பிக்காக தான் இருப்பார் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். மேபி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கித் வர்மா, அடுத்து பார்த்தீங்கன்னா அபினவ் மனோகர். ஸோ இந்த பிளேயர்லாம் கொடுத்துருக்கேன். பட் ஆன் டைமில் 11 வருதா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு பிளேயரு, கண்டிப்பாக வந்து டெத்தில் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. அவங்களோட பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனால் விக்கெட் எடுத்து கொடுக்கவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அந்த டீமோட உங்கள் ரிஸ்க் டீமு நார்மல் டீமு 2 டீம்லையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். பேட் கமின்ஸ் வந்து இன்னும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் பட்டேல். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஷுவராக எடுங்க, 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஹர்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் அந்த 12, 14, 16 அந்த பொசிஷனில் வந்து பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது கண்டிப்பாக மல்டிபிள் விக்கெட் 2+1 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் ஷகார். நல்ல ஒரு லெக் பிரேக் தான், பட் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு ஸ்பின்னுக்குன்னே நல்லா பக்காவாக நல்லா ப்ராக்டிஸ் ஆகி நல்ல ஒரு ஹிட் அடிக்கூட பிளேயர் தான். மேபி மேட்ச் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இன்சைடு அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணலாம் ஒரு 1 டீமில். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசியில் இன்னும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமி ஷுவராக எடுத்துக்கலாம். சாம்பியன் லீக்கில் வந்து நல்ல ஒரு கலக்கு தான் கலக்குனார். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பேட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மேபி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பேட்டர்ஸ் வந்து இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னாக்கா இவர் விக்கெட் எடுத்தாருன்னா ஃபேண்டசியில் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு வீசிக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்துருக்காரு. ஷுவராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஆடம் ஜாம்பா உள்ளே வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக உள்ள ஃபஸ்ட்டு மேட்ச்சை 11 எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறத ஓவர்சி ஸ்லாட் ஆன் டைமில் பார்த்தா தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ மேபி உள்ள என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷனில் ஆடம் ஜாம்பா 11 வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும். ஸோ எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் என்னோடய டீம்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டு மஸ்ட்டாக எடுத்துங்க 1, அபிஷேக் சர்மா 2, 3வது பிக்கு பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன், 4வது பேட் கமின்ஸு, 5வது சமி. இந்த 5 பிளேயர் உங்கள் டீமில் உள்ளே வைங்க. ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் பட்டேல் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஹர்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அபினவ் மனோகர் கொடுத்துருக்கேன். மேபி உள்ள 11 வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அடிஷ்னலாக வேறு ஏதாவது டொமஸ்டிக் பேட்டர்ஸ் வந்தாங்கன்னா அந்த பிளேயர்ஸும் ட்ரை பண்ணலாம், அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேஷன் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 5 டீமில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்கில் வேணால் ட்ராப் பண்ணிவிட்டு வேணால் பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அபிஷேக் சர்மா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் கேப்டன் விசி. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட்டிங் பண்ணால் விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள், சூட் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகமது சமிக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மேபி ராஜஸ்தான் ராயல் இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா
கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது. அப்படி இல்லைன்னா ஒரு 190 ஸ்கோர் போகும் அப்படின்னா ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது. 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஷமியை பொறுத்த வரைக்கும். ஸோ ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் கொடுத்துருந்தாங்க. பட் அவருக்கு இன்ஜுரிங்கிறதுனால ரியான் பராக் தான் கேப்டன்சி பண்ண போகிறாரு. பட் சஞ்சு சாம்சன் வந்து இம்பேக்டாக உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பேட்டிங் மட்டும் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அது என்ன பொசிஷனில் வராரு அப்படிங்கிறத ஆன் டைமில் தான் அதுவும் தெரியும். ஸோ கன்ஃபார்மான ரிப்போர்ட் இல்லை இங்கே. கண்டிப்பாக வந்து ஜெஸ்வால் இந்த இடத்துல இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ நல்ல நம்பர்ஸு. ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா 2 டீமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்கோர் பண்ணாலும் ப்ராக்டிஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆஃப்லைன் தான். பட் ஆன் டைமில் வந்து பிச்சில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ப்ராக்டிஸில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணது அப்படியே வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க ப்ராக்டிஸ் செஷனில் வந்து 2 டீமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். கேப்டன்சி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிக் தான் ஜெஸ்வாலை பொறுத்த வரைக்கும். ஸோ அடிஷனலாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. பட் இந்த இடத்துல வருவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். த்ரூ ஜோரல் வந்து அந்த டீமில் வந்து கீப்பிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் த்ரூ ஜோரல் மேபி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதுதான் சஞ்சு சாம்சனை சுற்றி தான் அந்த டீமோட வெற்றிங்கிறத இருக்குது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னாக்கா மேபி உள்ளே வந்தாருனாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஷூராக நீங்கள் சஞ்சு சாம்சன் எடுத்துக்கலாம். த்ரூ ஜோரல் தான் கண்டிப்பாக கீப்பிங் பண்ண போகிறாரு. ஸோ கண்டிப்பாக கீப்பிங் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆவரேஜ் ஸ்கோர் பண்ண விட உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியான் பராக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா. ஸோ 2 பிளேயர் மேபி நிதிஷ் ராணா வந்து 1 டவுன் பர்ஃபார்ம் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு லெஸ்பிக்கான பிளேயர் தான். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஒரு ரொட்டேஷனில் கூட நிதிஷ் ராணா வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஆப்ஷனாக இருக்கும் டீமை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு ரியான் பராக் கண்டிப்பாக டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கேப்டன்சி வேறு பண்ணுறாரு. ஷுவராக வந்து ஃபேண்டசியில் இன்னும் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட் லெஸ்ஸாக தான் இருக்கார். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 42 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேண்டசி இன்னாகக்கூடிய ஒரு பிளேயர் தான் ரியான் பராக். த்ரூ ஜோரல் வந்து கண்டிப்பாக 1 டவுன் ப்ளே பண்ணாருன்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு 30+ விட்டேருந்து ஸ்கோர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டபுள் ஆப்ஷனுங்கிறதுனால அதுலேயும் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்மயர். ஸோ சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக உள்ளே வரல அப்படின்னா இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக வந்து பேட்டிங் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30+ குயிக்காக ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சிம்ரன் ஹெட்மயர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் 35 தான் வச்சுருக்காரு. பட் கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிம்ரன் ஹெட்மயர் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஆல்மோஸ்ட் ஃபேண்டசிலே வந்து ஒரு 30+குள்ளே தான் இருக்கிற சான்சஸ் இருக்குது பிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசரங்கா. ஸோ ஆசரங்கா போது நல்ல ஒரு பிளேயர் தான். ஃபஸ்ட் கிளாஸ் பவுலரு, நல்ல ஸ்பின்னரு, ஆல்ரவுண்டரு. பட் 2 டிபார்ட்மெண்ட்டுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து டவுட்டு தான். ஸோ மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஃபேண்டசியில் அந்த 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது 4 ஓவர் போகிறதுனால. அதனால் என்னோடய சஜஷன் என்ன கேட்டிங்கன்னா சேஃபாக போகிற டீமில் பிக் பண்ணுங்கள். பட் கேப்டன் விசிங்கிறது சேஃபாக எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்க. பட் ரிஸ்கியாக டீம் மேக் பண்ணுறவங்க பிளேயராக மட்டும் வச்சு பாருங்கள். கேப்டன் விசிங்கிறது வேண்டாம். அதுதான் என்னோடய சஜஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ லாஸ்ட் சீசன் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் தான். ஹெட் டு ஹெட்டை பொறுத்தவரை ஒரு 4 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் விக்கெட் லெஸ் தான். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாருன்னா ட்ரை பண்ணுங்கள். அந்த 2 விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் போல் பண்ணுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்கோர் வந்து ஒரு 180 இருந்தால் கூட எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து சைட்டாகவே ஒரு 2 விக்கெட் லூஸ் பண்ணி மேட்ச்சை வின் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரு விக்கெட் எடுக்கிற பிளேயர் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தீக்ஷா நான் கொடுத்துருக்கேன். மேபி உள்ளே வந்தால் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் போல் பண்ணால் ட்ராப் பண்ணிட்டு போங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஐபிஎல்லை பொறுத்தவரை 27 மேட்ச்சில் 25 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் இங்கே 2 விக்கெட் தான் கிடச்சிருக்கு அவரை பொறுத்த வரைக்கும். சந்தீப் சர்மா ஒரு பெஸ்ட்டான பிக்கு தான். ஸோ கண்டிப்பாக ஃபேண்டசியில் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருப்பார். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாருன்னா அந்த மல்டிபிள் விக்கெட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 11 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. டெத்தில் போகிறதுனால அடிஷ்னலாக 2 விக்கெட்டை 3 விக்கெட்டை கன்வெர்ட் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்னால் இவருக்கு வந்து ஒரு விசி கொடுத்தாவது ட்ரை பண்ணுங்கள். ஷுவராக வந்து ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா ஒரு மெயின் பவுலர்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக 4 மேட்ச்சில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 36 மேட்ச்சில் 42 விக்கெட் இவர்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் இவர் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டீமில் வந்து தேஷ்பாண்டே வந்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். 2 விக்கெட் மினிமம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ 11 வந்து கன்ஃபார்மாக தெரியாதனால
ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும், இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆன் டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக உங்களுக்கு டீம் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக வந்து பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக ஆன் டைமில் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீமோட பெஸ்ட்டு பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்வால் எடுத்துங்க 1. ஸோ 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் எடுத்துங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஆசரங்க எடுத்துங்க. அடுத்து சந்தீப் சர்மா, தேஷ்பாண்டே. ஸோ இதுதான் இந்த டீமோட என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா. அடுத்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் அந்த இடத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிம்ரன் ஹெட்மேயர் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக டீமுக்குள்ளே கொண்டு வாங்க. நல்ல லெஸ்பீக்காக இருப்பார். சஞ்சு சாம்சன் உள்ளே வரல அப்படின்னா த்ரூ ஜோரில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ஒரு 50-50 ஆப்ஷனில் ஒரு 10 டீம் போகிறீங்கன்னா ஒரு 5 டீமில் ட்ரை பண்ணுங்கள். பிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். குயிக்காக ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபேண்டசியோட வேல்யூ வந்து நல்லா அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாருன்னா ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா ஒரு பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2 டீமோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் கொடுக்கலாம். ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 40% கொடுக்கலாம். ஸோ இங்கே எங்கே கேட்ச் ட்ராப் பண்ணுறாங்க, பவுலர்ஸ் எங்கே எக்ஸ்பென்சிவ் போகிறாங்க, என்ன 11 வருது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிசைடே பண்ண முடியும். ஸோ அதனால் மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டீம்லேயும் ஓவர்சீஸ் பிளேயரும் அதிகமாக இருக்காங்க. மேபி வியான் மூல்டர் உள்ளே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது பவுலரில். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் நல்ல ஒரு டபுள் ஆப்ஷனு, நல்ல ஒரு பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ அவர் வந்தாக்கா டோட்டலாக டீமோட ஸ்ட்ரென்த்தே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஹெட்டை பொறுத்தவரை இந்த இடத்துல ஹெட்டு கொடுத்துருக்கேன், நிதிஷ் ரெட்டி கொடுத்துருக்கேன், கிளாசன் கொடுத்துருக்கேன், ஹர்ஷர் பட்டேல், ஜெஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, சிம்ரன் ஹெட்மேயர். நீங்கள் டோட்டலாக நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது இந்த பிளேயர்ஸை வச்சு கூட நீங்கள் டீம் மேக் பண்ணலாம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆசரங்கா 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் பட்டேல் பிக் வைஸ் கம்மியாக இருப்பார், 12 மேட்ச்சில் 21 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் டீமில் வந்து ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 46 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயர்னு சொல்லலாம். ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி டீம் மேக் பண்ணும்போது ஹெட் டு ஹெட் கூட உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 10 பிளேயர் இருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 பிளேயர் ஃபேண்டசியில் இன்னும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெனியூவோட ஷேர்ஸை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல ஒரு டீம் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 48 வச்சுருக்காரு ரெட்டி, ஹென்ரி கிளாசனு. அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனு. நல்ல நம்பர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் எடுத்துக்கலாம், ஜெஸ்வால் எடுத்துக்கலாம், ஹென்ரி கிளாசன் எடுத்துக்கலாம், டிராவிஸ் ஹெட் எடுத்துக்கலாம், நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து நான் எந்தெந்த பிளேயர் எடுக்கலான்னு சொன்னனோ அந்த பிளேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெனியூவில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்லாம் நான் உங்களுக்கு ப்ரொடிஷனே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேபி இனிஷியலாக ஒரு அப்செட் நடக்குது அப்படின்னா யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்வால். ஸோ இந்த 2 பிளேயர் தான். இந்த 2 பிளேயர் எப்படி ட்ராப் அவுட் ஆவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பிளேயர்ஸை பேட்டரில் வச்சு ஆன் டைமில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன் டைமில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகிறவங்க டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரி கிளாசன், ஜெஸ்வால், ஆசரங்கா. இந்த 5 பிளேயருமே நீங்கள் சேஃபாக போகிறவங்க ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்கியாக போகிறவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. நிதிஷ்குமார் ரெட்டி கூட ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியாக போகிறீங்க பவுலர் சைடு அப்படின்னாக்கா ராஜஸ்தான் ராயல் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த டீமில் வந்து சந்தீப் சர்மா ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஷுவராக நீங்கள் வந்து கம்மின்ஸ் கூட ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மேபி டெத்தில் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவர் பவுல் பண்ணாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அந்த இடத்துல. ஸோ ஆன் டைமில் எதுவாக இருந்தாலும் டீம் ஷீட்டை பார்த்து கூட உங்களை அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு டெமோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ஓரளவு பார்த்துங்க. ஸோ இதில் ஆர்சிடிஸ் வந்து இப்படி தான் செட் பண்ணியிருப்பீங்க. இது லெஸ்பீக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல த்ரூ ஜோரல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா கொடுத்துருக்கேன், தேஷ்பாண்டே கொடுத்துருக்கேன். ஸோ இது 3 பிளேயர் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆன் டைமில் ஏதாவது சேஞ்சஸ்னால் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் விசி மாற்றணும் அப்படின்னா ஜெஸ்வால் ட்ரை பண்ணலாம். சேம் சைடே போகிறீங்கன்னா டிராவிஸ் ஹெட் ட்ரை பண்ணலாம். ஹர்ஷர் பட்டேல் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அந்த இடத்துல அவர் கூட ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஜெஸ்வால் கொடுத்துருக்கேன், கிளாசன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வீசி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும்னா அபிஷேக் சர்மா கொடுக்கலாம், நிதிஷ்குமார் ரெட்டி கொடுக்கலாம். லெஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல த்ரூ ஜோரல் எடுத்திருக்கேன், ஹெட்மேயர் எடுத்திருக்கேன், சந்தீப் சர்மாவும் லெஸ்பிக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணிடுவாங்க ராஜஸ்தான் ராயல் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சந்தீப் சர்மாவை கூட ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் சம்டைம்ஸ் கிளிக் ஆகும். ஸோ எதுவாக இருந்தாலும் 2 மேட்ச் நடக்கிறதுனால ஃபேண்டசியில் கண்டிப்பாக பிரேக்கப் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிறத பார்த்து பிரேக்கப் பார்த்து
சூஸ் பண்ணிவிடுங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி கிளாஸ்னு 1 சஞ்சு சாம்சனு, டிராவிஸ் ஹெட் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை பிக் பிளேயர். ஸோ எல்லாருமே ஃபேண்டஸியில் வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக டவுட்டு தான். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும், அதுதான் விஷயம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பேட்டர்னில் கிளிக் ஆவாரா அப்படிங்கிறத கண்டிப்பாக ரிஸ்கியாக மேக் பண்ணுற டீமில் ட்ரா பண்ணி தான் ஆகணும். அடுத்து ஜெஸ்வால் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி, ஆசரங்கா. ஸோ இந்த 2 பிளேயரும் கூட பார்த்தீங்கன்னா ரிஸ்கியாக மேக் பண்ணுறவங்க கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு ட்ரை பண்ணும்போது தான் நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ எல்லாருமே எடுத்த பிளேயர் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங்ஸ் வராது. ஸோ கண்டிப்பாக 2வது மேட்ச் வந்து பிரேக்கப் வந்து கம்மியாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கே யாரெல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பாருங்கள். லெஸ்பிக் பிளேயரு கண்டிப்பாக உங்கள் ஃபேண்டசி வேல்யூ நல்ல பாயிண்ட்ஸ் வரணும் அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரூ ஜோரல். ஸோ பெருசாக வந்து வெனியூவில் ஹெட் வீர்ஸில் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் பட் ஒரு கீப்பிங் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ராக்டிஸில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, மேபி எடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்மேயர் லெஸ்பிக்கு தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைடு வந்து மேபி உள்ளே வந்து இம்பேக்டாக வர வாய்ப்பு இருக்குது. பட் இம்பேக்டாக கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான், அதையும் பார்த்துக்கணும் மெயினாக வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா வியான் முல்டரு, ஹர்ஷர் பட்டேல், ஆடம் ஜாம்பா, ஜெயதேவ் உணர்கட் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு பவுலரு சிங்கு, சிம்ரஜித் சிங்கு. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை நீங்கள் வந்து உள்ளே இன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஹை பிக்கு கிளிக் ஆகி லெஸ் பிக்கு கிளிக் ஆகும்போது உங்கள் ஃபேண்டசி நல்லா உள்ளே லிஃப்ட் ஆகி வரும். மினிமம் ஒரு பேட்டரு, ஒரு பவுலரு, ஒரு ஆல்ரவுண்டர் 3 பிளேயர் கண்டிப்பாக உங்கள் டீமில் வர மாதிரி செட் பண்ணுங்கள். அந்த 3 பிளேயரை அடுத்தடுத்த டீமில் வந்து மாற்றி வைங்க. ஸோ ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு டீமில் ட்ரூ ஜோரல் எடுக்கிறீங்கன்னா ஒரு டீமில் ஹெட்மேயர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நிதிஷ் ராணா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. நல்ல ஒரு 2 இன்னிங்ஸுமே நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸ்லைட்லி பவுலர் எக்ஸ்பென்சிவாக போனால் நிதிஷ் ராணா அந்த 1 ஓவர் 2 ஓவர் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருப்பார் நிதிஷ் ராணா. ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டே கேம் தான், ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும். யார் வின் பண்ண போகிறாங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் தான் தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேட்ச் கொஞ்சம் திருவிழா போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.